Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 45 days ஸ்டடி பிளான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இன்னும் 50 days, நியர்லி 50 days தான் இருக்குது. நீங்கள் இப்போலேருந்து இது உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் கூட நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் கூட டெஃபினட்டாக இந்த நியூ சிலபஸோட அடாப்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. கிராமர், பேசிக்ஸ், வெக்காபுலரி கோர்ஸ். இது மூணுமே உங்களுக்கு தனித்தனியாகவும் இருக்குது, காம்போலையும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 45 கிராமர் ரூல்ஸ் அப்படின்றது எஸ்எஸ்சி ஸ்பெஷலாக எம்டிஎஸ்க்கு ஸ்பெஷலாக வந்து கேட்குற இந்த 45 கிராமர் ரூல்ஸ். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் இருக்கும், எக்ஸாம் டாபிக்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், 1000 குவிசஸ் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஓகே, நீங்கள் பேசிக்ஸ் A to Z வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகும். நவுன், ப்ரினவுன், ஆட்ஜெக்டிவ், வேர்ப், டென்ஸ், 12 டென்சஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வெக்காபுலரி கோர்ஸ் வந்து எஜுகேட்டிவ் பேட்டர்னில் இப்போ கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பேட்டர்ன் பேஸில் வந்து உங்களுக்கு வெக்காப்ஸ் இதில் இருக்கும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், synonyms, antonyms, idioms and phrases, homophones, spellings, இது எல்லாமே இது வரைக்கும் இருந்த மாதிரி பிளாக் புக்லேயோ இல்லை பின்னக்கல் புக்லேயே இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு லெவல் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த பேஸில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த பேஸில் இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் வந்து வேர்ட் பவர் மேட் ஈஸி அந்த புக்ஸ்ல இருந்துமே நான் ஒரு சில வெக்காப்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இடியம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக கொடுக்கவே கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர்ஸில் வந்துட்டு பிளாக், ப்ளூ, ரெட், ஒயிட், பர்பிள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கலர்ஸ்லேருந்து நீங்கள் படிக்கும்போது பஞ்ச் ஆஃப் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஐடியாஸும் கிளியராக இருக்கும், வித் எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு இந்த வெக்காப்ஸில் இருக்கும். ஓகேவா? அது வந்து வெக்காப் பிடிஎஃப் கோர்ஸில் இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இது மூணுமே நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுவே 499, இது 699, இதுவும் வந்து 499 இருக்கும். இது மூணுமே காம்போவில் இந்த ப்ரைஸில் வந்து ஆஃபரில் உங்களுக்கு இருக்குது. 999க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மூணுமே உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகும். வீடியோ கோர்ஸ், 45 கிராமர் ரூல்ஸ், வெக்காப் பிடிஎஃப் கோர்ஸ். ஓகேவா? கூப்பன் கோடில் இதை அப்ளை பண்ணோம்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்துட்டு இதை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும், கம்ப்ளீட்டாக ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், கிராமர் ரூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும், டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும். டெஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ வந்து எஜுகேட்டிவ் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? அந்த பேட்டர்ன் பேஸ்லேயும் கொஷின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இதில் உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமும் கூட இதில் உங்களுக்கு கண்டென்ட் ஆட் ஆகும். அதுவும் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்டெனோ எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸ்டெனோவில் கேட்ட வெக்காப்ஸ், கிராமர் கொஷின்ஸ், பேசேஜ் அதுவுமே உங்களுக்கு இதில் நான் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ்க்கு. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் இயர் நிறைய ஆஸ்பிரன்ஸ் நம்ம கோர்ஸஸ் அக்சஸ் பண்ணி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்பெல்லிங்ஸ் டபுள் லெட்டர் சீரிஸ் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இதில் கண்டென்ட் இதுலேருந்து இருக்காது, நான் எழுதுறது நான் சொல்கிறதுல தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு வேர்டு சொல்கிறேன், உங்களால் அதை ஸ்பெல்லிங் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் நான் அந்த வேர்டை நான் எழுதுறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னா, இது வந்து டபுள் லெட்டர். இதில் வந்துட்டு அந்த ஒரு லெட்டர் வந்து 2 டைம்ஸ் வரும், டபுளாக வரும். ஓகேவா? ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அக்காமடேஷன். சொல்லுவாங்க இல்லையா? அக்கமடேஷன். அக்கமடேஷன் இது நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. இது சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? அக் ஏ சி அக் க இம் அக்கம் ம. இங்கே டபுள் எம் வரும். அக்கம் அ டேஷன். ஓகேவா? நீங்க இந்த லெட்டர்ஸ்லாம் கூட நீங்க ரஃபான்றத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர். நமக்கு எல்லாமே பார்த்த மாதிரி இருக்கும், படிச்ச மாதிரி இருக்கும், தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் எக்ஸாம் ஹால்ல அந்த டைம்ல அந்த எக்ஸாம் ப்ரெஷர்ல கரெக்டாக நம்ம ஆன்சர் டிக் பண்ணுவோமான்றது நமக்கு தெரியாது. ஓகேவா? இங்க என்ன இருக்கு பாருங்க, 2 சி இருக்கு,
ரெண்டு எம் இருக்கு, ரெண்டு சி இருக்கு, ரெண்டு எம் இருக்கு. இதுதான் டபுள் லெட்டர் எரர்ஸ். நம்ம என்ன ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எம்மை விட்டுருவாங்க. அக்காமடேஷன் எம்முக்கு ரெண்டு அக்க, இங்க கூட அக்க அப்படின்னு ரெண்டு சி இருக்குதுல்ல, பட் எம்முக்கு அப்படி தெரியாது. ஸோ ஒரு எம்மை விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டு சி ரெண்டு எம் இருக்கு. இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே டபுள் லெட்டரில் இருக்கிற எரர்ஸ் தான். ஸ்பெல்லிங்ஸ் அக்கமடேஷன், அக்கமடேஷனுக்கு டபுள் சி டபுள் எம் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சொல்கிறேன். கமிட்டி, 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 கமிட்டி சொல்கிறோம் இல்லையா, கமிட்டி எப்படி வரும் பாருங்க. கம் மீ டி, இதான் வருது. எப்படி இருக்கு பாருங்க, ரெண்டு எம் இருக்கு, ரெண்டு டி இருக்கு, ரெண்டு இ இருக்கு, ரெண்டு டபுள் எம் டபுள் டி டபுள் இ. கமிட்டி, கமிட்டிக்கு வந்து டபுள் எம் டபுள் டி டபுள் இ வரும். ஓகேவா? கமிட்டிக்கு டபுள் எம் டபுள் டி டபுள் இ. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க. ஹராஸ்ட், ஹராஸ்ட், ஹராஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான் இல்லையா, ஹராஸ்ட் இது எப்படி வரும் பாருங்க. ஹர் as it, harassed, harassed, her as it, double s இங்க வரும், double s வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க. necessary, necessary, necessary needs இருக்கு இல்லையா, necessary, necessary எப்படி ஸ்பெல்லிங் வரும்? n e c e double s a r y, டபுள் எஸ். இங்க என்ன எப்படி இருக்கு, டபுள் எஸ், எஸ் மட்டும் தான் டபுள் எஸ், சி வந்து ஒரு சி தான் வரும். ஓகேவா? நெசசரி, NECESSARY, நெசசரி. ஓகேவா? நிறைய ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா கிராமர் கூட கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்பெல்லிங் அவங்களுக்கு ஸ்பெல்லிங்ல மார்க் போயிடும், அப்படி இல்லை ஸ்பெல்லிங் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இந்த கரெக்டான ஸ்பெல்லிங் தெரியாதனால டபுள் எஸ் வருமா, டபுள் டி வருமா, டபுள் இ வருமா அப்படின்றது. அதுக்கு மீனிங் கூட தெரியும், பட் ஆனால் அந்த ஸ்பெல்லிங்ன்றது தெரியாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த கிளாஸஸ் எல்லாம் ரெகுலராக பாருங்கள். இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் கூட இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபிஃப்த் ஒன். அக்கரன்ஸ், அக்கரன்ஸ், அக்கரன்ஸ். ஆனா ஏ போட்டுறக்கூடாது. அக்கர் என்ன ஸ்பெல்லிங்? அக்கர், OCCUR, அக்கர். ஓகேவா? அக்கர், என்ஸ், ENCE, ENCE. அக்கரன்ஸ், அக்கர், அக்கர் ரென்ஸ், அக்கரன்ஸ், அக்கரன்ஸ். புரியுதா கைஸ்? அக்கர் வரைக்கும் ஆர் வந்துடும், மறுபடியும் ரென்ஸுக்கு ஆர், RENCE. ஸோ இங்கே எப்படி வருது, டபுள் சி டபுள் ஆர் வருது, டபுள் சி டபுள் ஆர், அக்கரன்ஸ். அக்கர் வரைக்கும் ஒரு ஆர், ரென்ஸ், RENCE, ரென்ஸ். ஓகேவா? ஸோ அக்கரன்ஸ். இப்போ நம்ம பார்க்குற வேர்ட்ஸ் எல்லாமே டபுள் லெட்டர்ஸ்ல இருக்கும், பார்த்துக்கோங்க. அக்கமடேஷன், கமிட்டி, harassed, necessary, occurrence. ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க. சக்சஸ்ஃபுல், சக்சஸ்ஃபுல் என்ன ஸ்பெல்லிங்? சக்சஸ், சக்சஸ், இதுதானே சக்சஸ் ஸ்பெல்லிங். ஃபுல், ஃபுல்னோட FULL போட்டுறக்கூடாது, FU ஒரே எல் தான். பியூட்டிஃபுல், சக்சஸ்ஃபுல், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எல் தான் வரும். ஓகேவா? சக்சஸ்ஃபுல், சக்சஸ் வரைக்கும் டபுள் சி டபுள் எஸ். சக்சஸ்க்கு ரெண்டு வந்து பார்த்துக்கோங்க, டபுள் சியும் வருது டபுள் எஸ்ஸும் வருது. சக்சஸ்க்கு டபுள் சி டபுள் எஸ், சக்சஸ்ஃபுல். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க. எம்பாரஸ், எம்பாரஸ்மெண்ட், எம்பாரசிங்கா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களே, எம்பாரஸ், EM, எம்பார், embarrass, embarrass, double R double S, double R double S. ஓகேவா? embarrass, embarrassmentல embarrassment தான்.
embarrass. EMBARRASS. Double R double S வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஸ்பெல்லிங்? வாய்ப்பு. ஆப்போசிட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்குமே ஓ டபுள் பி வரும். ஓபிபி ஆப்பர் ஓஆர் சூ டியூ நீ என்ஐடி டிஒய் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ரெஃபரன்ஸ். ரெஃபர் என்ன ஸ்பெல்லிங்? REFER ரெஃபர். என்ஸ் ENCE ரெஃபரன்ஸ். அவ்வளவுதான். ENCE ரெஃபரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெக்கரன்ஸ். ரெக்கரன்ஸ் என்ன ஸ்பெல்லிங்? RECURRENCE. RE இது வந்து E, இது C. REC ரெக்கர். RECURRENCE. இங்க வந்து டபுள் R இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த 10 எரர்ஸ்மே இது எல்லாமே டபுள் லெட்டர்ஸ் வரக்கூடிய வேர்ட்ஸ். ஓகேவா? parallel என்ன ஸ்பெல்லிங்? parallel 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 ஸ்பெல்லிங் இதுதான். டபுள் எல் வரும், பார்த்துக்கோங்க. parallel. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே டபுள் லெட்டர் எரர்ஸ். இது இல்லாமல் ஒரு சில ஸ்பெல்லிங், காமன் ஸ்பெல்லிங் எரர்ஸ் பார்க்கலாமா? ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், உங்களால் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண தெரியுதான்னு பாருங்க. டெஃபினெட்லி என்ன ஸ்பெல்லிங்? டெஃபினெட்லி DEF டெஃபினெட் DEFINITE. இதென்ன டெஃபினெட் ஸ்பெல்லிங்? FINITE definite. LY definitely. ஓகேவா? நெக்ஸ்ட் privilege சலுகை. privilege which means what? being privilege. LED யாராவது யோசிச்சிங்களா? இந்த இடத்துல D யோசிச்சிங்களா? D வராது. PRIVILEGE. ஓகேவா? நெக்ஸ்ட் கேலண்டர் என்ன ஸ்பெல்லிங் கைஸ்? CALEND. A வருமா E வருமா? A வருமா இல்ல E வருமா? இந்த இடம் கேலண்டர் DAR வருமா DER வருமா? DA தான் வரும். ஓகேவா? கேலண்டர் DA தான் வரும். நெக்ஸ்ட் பிப்ரவரி தான். இப்படி நீங்க படிச்சீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. February நீங்க படிச்சீங்கன்னா இப்படி மிஸ்டேக் வரும். இப்படி படிச்சீங்கன்னா மிஸ்டேக் வராது பாருங்க. February. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ரெஸ்டாரண்ட் என்ன ஸ்பெல்லிங்? ரெஸ்ட் அப்படின்றது AU வரும். ரெஸ்ட் இதுதான் இங்க ரெஸ்ட் ரன் இட் டி ரண்ட் ரெஸ்டாரண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் செப்பரேட் என்ன ஸ்பெல்லிங்? செப்பரேட்
ஏ தான், இ வராது. ஏ இங்க யாராவது இ யோசிச்சிருந்தீங்கன்னா தப்பு. ஏ தான். செப்பரேட், SEPARATE. ஓகேவா? நெக்ஸ்ட் பிலீவ். பிலீவ் என்ன வரும்? பி டி இங்க ஐஇ வருமா? இஐ வருமா? ஐஇ வருமா? இஐ வருமா கைஸ்? பிஇஎல் ஐஇவிஇ தான் வரும். ஐஇவிஇ தான் வரும். பிலீவ். 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 புரியுதா இந்த ப்ரொனன்சியேஷன்? பிலீவ். ஓகேவா? நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ். மெயின். ஓகேவா? மெயின். 10 TEN 10 மெயின்டென். அன்ஸ். அன் இஸ் CE மெயின்டெனன்ஸ். அன்ஸ் மெயின்டெனன்ஸ். 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 ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க. மிஸ்சீவஸ். மிஸ்சீவஸ்னா என்ன? குறும்புத்தனமா இருக்குது. மிஸ்சீவஸ். மிஸ்சீவஸ் என்ன ஸ்பெல்லிங்? மிஸ் என்ன ஸ்பெல்லிங்? MIS மிஸ். சி. மிஸ் சி. CHEIE வரும். IE IE மிஸ்சீவஸ். VOUS மிஸ்சீவஸ். மிஸ்சீவஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நாலேஜ். நாலேஜ் என்ன ஸ்பெல்லிங்? லெட்ஜ். பிளெட்ஜ் அதே மாதிரி இந்த ஸ்பெல்லிங் தான் வரும். பிளெட்ஜ். நாலேஜ். டிஜிஇ வரும். டி இங்க வரும். டிஜி வரும். ஓகேவா? ஓகேவா கைஸ்? இந்த இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்க ஒன்ஸ் நீங்க எழுதி வச்சுட்டு படிச்சீங்கன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா இது எல்லாமே பிஒய்க்யூல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இது சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் இப்படி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் கரெக்டாக இந்த இந்த வேர்டுக்கு இதுதான் ஸ்பெல்லிங்கா அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. எப்படியும் 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது வந்துடும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க.